கிகி மற்றும் மிமி என்ற இரண்டு குட்டி குரங்கு நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் குறும்பு செய்வதிலும் விளையாடுவதிலும் மிகவும் விருப்பம் கொண்டவர்கள். ஒரு நாள் அவர்களின் தாத்தா குரு பழங்கள் நிறைந்த ஒரு பெரிய கூடையை எடுத்து வந்தார். அதில் இதுவரை அவர்கள் பார்த்திராத மிக அழகான மஞ்சள் நிற வாழைத்தாரை எடுத்து உயரமான ஒரு மரத்தின் உச்சி கிளையில் வைத்தார். யார் இந்த வாழைத்தாருக்கு முதலில் ஏறுகிறார்களோ அவர்களுக்கே இந்த வாழைப்பழ ஆச்சரியம் பரிசு என்று தாத்தா குரு அறிவித்தார். கிகி மற்ற எல்லா குரங்குகளை விட வேகமாக மரத்தில் ஏறும் திறமை கொண்டவன். தாத்தா அறிவித்ததும் கிகி மின்னல் வேகத்தில் மரத்தில் ஏற ஆரம்பித்தான். மிமி வேகமாக ஏற முடியாதவள், ஆனால் புத்திசாலி. அவள் சிரித்துக்கொண்டே கீழே நின்றபடி கூடையிலிருந்த மற்ற பழங்களை பார்த்தாள். கிகி மூச்சு திணற முண்டியடித்து உச்சி கிளையை முதலில் அடைந்தான். அவன் அந்த பெரிய வாழைத்தாளை பெருமையுடன் பிடித்தான். நான் ஜெயித்து விட்டேன் என்று கூச்சலிட்டான். ஆனால் கிகி கீழே பார்த்தபோது மிமி ஏற்கனவே ஒரு தாழ்வான கிளையில் நிம்மதியாக உட்கார்ந்து கூடையிலிருந்த மிகச் சுவையான மாம்பழங்கள், திராட்சைகள் மற்றும் ஆப்பிள்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். மிமி, நீ ஏன் போட்டிக்கு வரவில்லை என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் கிகி. மிமி ஒரு மாம்பழத்தை நீட்டியவாறு கண்ணடித்தாள். தாத்தா சொன்ன வாழைப்பழ ஆச்சரியம் என்பது அந்த போட்டி அல்ல கிகி. உண்மையான ஆச்சரியம் என்னவென்றால் வாழ்க்கையில் எல்லா வெகுமதிகளும் உச்சியில் இருக்க வேண்டியதில்லை. நாம் எதை தேடுகிறோம் என்பதை பொறுத்து அருகில் இருக்கும் எளிதான இனிமையான பழங்களும் பரிசுகள்தான். பெரிய குறும்பு செய்வது வேடிக்கை, ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அதைவிட சிறந்தது என்று சிரித்தபடி சொன்னாள். கிகி தனக்கு கிடைத்த ஒரே ஒரு பெரிய வாழைப்பழத்தையும் மிமியின் கலவையான பழ விருந்தையும் பார்த்தான். அவனுக்கு உண்மை புரிந்தது. அவன் உடனே கீழே இறங்கி இருவரும் மாம்பழங்களை பகிர்ந்து உண்டனர். நீதி: கண்ணுக்கு தெரியும் ஒரே ஒரு பெரிய இலக்கை துரத்துவதை விட கிடைக்கும் வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம். மங்கி மிஸ்சீஃப் #Billion Surprise Toys #Kids Songs #Shorts